போன சாப்டரோட முடிவுல அந்த நியூ டிபார்ட்மெண்டோட பிரசிடென்ட் நம்ம ஹீரோவை பார்த்து, நான் உனக்கு ஒரு ஆஃபர் தரேன், நீ எங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டனா உனக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ அது எல்லாமே கவர்மெண்ட் கிட்ட இருந்து கிடைக்கும் அப்படின்னு அந்த பிரசிடென்ட் சொல்லியிருப்பான். இது எல்லாத்தையும் அந்த ஷாப்ல பாத்துட்டு இருந்த மக்களும், எனக்கு அவன் யாருன்னே தெரியாது, இருந்தாலும் எனக்கு ஜெலஸா இருக்கு. இதை கேட்டு அங்க இருக்க ஒரு பொண்ணும், இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த ஆஃபர் மூலியமா அந்த பர்சனோட லைஃபையே சேஞ்ச் பண்ணிடும்ல. இதை பார்த்து நம்ம ஹீரோவும், அந்த வீடியோல வந்தவன் மட்டும் எக்ஸெப்ஷனா, அப்படி பார்த்தா இவங்களுடைய டார்கெட்டே நான் தான் போலயே. அது மட்டும் இல்ல, இவங்க என்ன ஒரு டூலா யூஸ் பண்ண பாக்குறாங்க. அவங்க என்னதான் எனக்கு ஆஃபரை கொடுத்தாலும் எனக்கு எந்த ஒரு இன்டென்ஷனும் இல்ல மத்தவங்க கூட போய் ஜாயின் பண்ணணும்னு. இந்த உலகத்துல யார் ஒருத்தர் நல்லா ட்ரெயின் பண்ணிருக்கானோ அவனுடைய வேல்யூ ஈவன் தோ 100 ஆவரேஜ் இண்டிவிஜுவல்ஸ் இருந்தாலுமே அவன் தான் டாப்பா இருப்பான். இது அந்த ஹேண்ட்ஸானுக்குமே தெரியும். அதனாலதான் அவன் நிறைய ஆஃபர் கொடுத்து என்ன விலைக்கு வாங்க பாக்குறான். அது மட்டும் இல்லாம இந்த ஹேண்ட்ஸாங் பிரசிடென்டா செலக்ட் ஆயிருக்காருன்னா அதுக்கேத்த மாதிரி இவர்கிட்ட ஸ்கில் இருக்கும். அப்படியும் இல்லனா இந்த டவர் ஆஃப் ட்ரையல்ஸ்ல இவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். இவர்கிட்ட நல்ல ஸ்கில் இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா அப்படி இருந்தா தானே என்னால அந்த ஸ்கில்ல காப்பி பண்ண முடியும். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஷார்ப்பா 7 மணிக்கு அந்த டவர் ஆஃப் ட்ரையல்ஸ் மறுபடியும் ஓபன் ஆகும். நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே திருப்பி அந்த டவர் ஓபன் ஆக, ஏய் ப்ளீஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் தள்ளாம வாங்க. ஒரு வழியா உள்ள வந்துட்டோம். எக்ஸாக்டா கேம்ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கு. இதே நேரத்துல நம்ம ஹீரோ வந்துட்டு, இவங்க எல்லாருமே பார்த்தனா நியூபி மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது சிஸ்டம்ல ஒரு நோட்டிபிகேஷன் வருது. இந்த டவருக்குள்ள நீங்க எல்லாம் வந்ததை செலிப்ரேட் பண்ற விதமா இங்க இருக்க எல்லாருக்குமே 100 கோல்டு காயின்ஸ் கொடுக்கப்படும். வெளி உலகத்துல எப்படி நம்ம கரன்சி யூஸ் பண்றோமோ அதே மாதிரி இந்த டவர் ஆஃப் ட்ரையல்ஸ்ல இந்த கோல்டு காயின்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இங்க இருக்க பிளேயர்ஸ் உங்களுடைய சாதனைகளை வீடியோவா அப்லோட் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு 10,000 வியூஸ்க்கும் 100 கோல்டு காயின்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம பிளேயர்ஸோட ஸ்டேட்டஸை பொறுத்து பிரீமியம் சார்ஜஸும் வேறுபடும். இந்த டவருக்குள்ள இருக்க பிளேயர்ஸ் எல்லாருமே ஃபர்ஸ்ட் 10,000 வியூஸை மட்டும்தான் பார்க்க முடியும். சோ எந்தெந்த வீடியோஸை வியூவர்ஸ் பார்க்கணுங்கிறத கேர்ஃபுல்லா டிசைட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வருது. அதே மாதிரி பாஸ் கூட பேட்டில் பண்ணும்போது மட்டும் உங்களால அதை லைவ் டெலிகாஸ்ட் பண்ண முடியும். இன்கேஸ் உங்கள யாராச்சும் ஒருத்தர் கவுண்டை மேனிப்புலேட் பண்றீங்க இல்லனா சீட் பண்றீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு ஏத்த மாதிரியான பனிஷ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். பதிலுக்கு நம்ம ஹீரோவும் இத பத்தி தான் நானுமே நினைச்சிட்டு இருக்கேன். இந்த டவர்ஸை கிளைம் பண்ணணும்னு நினைக்கிற பிளேயரையும் அவுட் சைட்ல வாழ்ந்துட்டு இருக்க மக்களையும் ஒன்னா இணைக்கிற அந்த பாலம் தான் இந்த லைவ் டெலிகாஸ்ட். மோஸ்ட்லி வியூவர்ஸ் எதை அதிகமா விரும்பி பார்ப்பாங்கன்னா, எந்த ஒரு பிளேயர் இந்த பாஸ் ஃபைட் எல்லாம் டெலிகாஸ்ட் பண்றானோ, அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் அந்த டவரை கிளைம் பண்ற வீடியோவை போடுறானோ அந்த பிளேயரோட வியூ தான் அதிகமா இன்க்ரீஸ் ஆகும். எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகுறோமோ அந்த அளவுக்கு வியூஸும் அதிகரிக்கும். அதுக்கேத்த ரிவார்டான அந்த காயின்ஸும் நமக்கு கிடைக்கும். உடனே அங்க இருந்த எல்லா பிளேயருமே நம்ம எல்லாருமே அந்த காப்ளின் கேவ்க்கு போகணும், அங்கதான் நம்மளால ஈஸியா ஃபார்மிங் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை இடிச்சு தள்ளிட்டு போக, இங்க இருக்க எல்லாருமே ரொம்ப ஹரிபரியில இருக்காங்க. அவங்களுடைய எண்ணம் எல்லாமே இந்த இடத்த சீக்கிரமா கிளியர் பண்ணணும். எனக்கு இந்த இடத்த பத்தி நல்லா தெரியுங்கிறதுனால காயினை ஏர்ன் பண்றதுங்கிறது ரொம்பவே ஈஸி. அதே நேரத்துல வீடியோ அப்லோட் பண்றதுக்கான எண்ணமும் இப்போதைக்கு இல்ல. ஏன்னா நான் அந்த காயின்ஸ்க்காக எனக்கு தெரிஞ்ச அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்க விரும்பல. அது எனக்கு பெரிய லாஸா தான் போய் முடியும். அது மட்டும் இல்லாம இங்க நான் என்ன பண்ணணுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அது சம்திங் ஸ்பெஷல், இது வரைக்கும் யாருமே செய்யாத ஒரு விஷயம். இந்த கேமை நாங்க விளையாடிட்டு இருக்கும் போது கரெக்டா சொல்ல போனோம்னா 13th ஃப்ளோருக்கு கீழே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேல எங்களால முன்னேறி போகவே முடியல. நாங்க அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா இதுக்கு முன்னாடி நாங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்த லோவர் லெவல்ஸ்ல இருக்கக்கூடிய சில ஹிடன் பீசஸ கண்டுபிடிக்க வேண்டியதா இருந்துச்சு. அதுக்காக நாங்க பண்ண வேண்டியதெல்லாம் இது வரைக்கும் நாங்க கெயின் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ திரும்பவும் ரீட்ரேஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. இதோட முடிவுல ஒரு வழியா அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சோம் அபண்டன்ட் ரூயின்ல இருந்து. அப்பதான் எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. எங்க கேரக்டரோட ஸ்டார்டிங்ல இருந்தே சில பிழைகள் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சோம். இதை எதிர்பார்க்காத நம்ம ஹீரோ வந்துட்டு, அப்ப இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு இந்த கேரக்டரை வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணது எல்லாமே இந்த ஒரு பதிலுக்காகவா? இல்ல இப்போ இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கலனாலுமே என்னுடைய டைம் இன்னும் வேஸ்டா தான் போகும். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா நான் அந்த டவருடைய டாப்பை ரீச் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த கேரக்டரை டெலீட் பண்றான். இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்க அந்த விஷயம் நடந்து ஒரு 6 வருஷம் இருக்குமா. இதெல்லாம் நினைச்சுக்கிட்டே அங்க லாப்ரிந்தோஸ்னு சொல்லக்கூடிய ஒரு கேட்டுக்கு முன்னாடி நிக்கிறான். இந்த இடத்த பத்தி சொல்லணும்னா இந்த இடத்துல நிறைய புதிர்களும் நிறைய டிராப்ஸும் இருக்கும். 13th ஃப்ளோரை நம்ம ரீச் பண்ணணும்னா நம்மளுடைய பேஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுக்கான ஒரு கீ தான் இந்த லாப்ரிந்தோஸ். ஆனா நான் சத்தியமா எதிர்பார்க்கல இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு நான் திரும்ப வருவேன்னு. இந்த இடம் எனக்கு பிடிக்கலனாலும் இதை விட்டா எனக்கு வேற வழி இல்ல. ஆல்ரைட் லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு உள்ள போறான். இந்த சீனும் இந்த ஸ்மெல்லும் முன்னாடி இருந்த மாதிரியே தான் இருக்கு. உன்னை பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம் லூமிசன் பட்டாம்பூச்சி. உடனே பின்னாடி சத்தம் கேட்க, யார் நீங்களாம்? பதிலுக்கு அந்த பொண்ணும்,
உங்களை மீட் பண்ணதுல ரொம்பவே சந்தோஷம். நாங்க எல்லாருமே ஃபார்ம் பண்றதுக்கு பிளேஸ் தேடிட்டு இருந்தோம். அப்போ இந்த லேப்ரேட் க்ளோஸ் ஆக இந்த இடத்துக்கு வந்துட்டோம். அப்போதான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுங்கிறத நமக்கு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ என்டர் ஆகுறத தூரத்துல இருந்து பார்த்துட்டு எனக்கு நல்லாவே தெரியும் நம்ம இப்ப அவனை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அங்க நம்மளுக்கு ஏதாச்சும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதுக்கு ஒருத்தன் டவருக்குள்ள வந்த உடனே லேப்ரேத்துக்குள்ள போகணும். அவன் கிட்ட ஏதோ ஒரு பிளான் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவன் அந்த கேட்டை கீ இல்லாமலே ஓபன் பண்றான் பாருங்க. அப்ப நம்மளும் அதுக்குள்ள போலான்னு அந்த பொண்ணு கூப்பிட இதை கேட்டு அங்க இருக்க ஒருத்தனும் என்னது உள்ளையா, அது எவ்வளவு பெரிய இடம்னு தெரியாது, எவ்வளவு டேஞ்சரஸ்னு நமக்கு தெரியாது. இதை கேட்ட அந்த பொண்ணும் கொஞ்சம் உங்க மூளையை யூஸ் பண்ணுங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும் டவர் ஆஃப் ட்ரையல்ஸ்ல இந்த இயர்லி பார்ட் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அவனை நல்லா பாத்தீங்களா, கீ இல்லாமலேயே லேம்ப்ரியத்தோட கதவை ஓபன் பண்ணிருக்கான். அது மட்டும் இல்லாம லெவல் 1ல இருக்கவன் அந்த இடத்துக்குள்ள போறானா, அப்ப அது ஒன்னும் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்காது. அது மட்டும் இல்லாம இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க இடம் தானே, சோ பிரச்சனை இல்ல. இதை கேட்ட இன்னொரு பொண்ணும் நீ நினைக்கிறியா அவனுக்கு கிடைக்கிற ஐட்டத்துல நமக்கு ஷேர் கொடுப்பான்னு, பதிலுக்கு இவளும் அவன் கண்டிப்பா கொடுக்க மாட்டான், அதனாலதான் இந்த இடத்துலயே அவனுக்கு ஒரு முடிவை கட்டிடலாம் அப்படின்னு சொல்ல இந்த இடத்துல இந்த சாப்டர் முடியுது. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. உங்க எல்லாரையும் அடுத்த சாப்டர்ல மீட் பண்றேன்.